ஒரு அமைதியான கிராமம். இரவு நேரம். அங்கு எல்லாரையும் விட வித்தியாசமான ஒரு பேய் இருந்தது. அந்த பேயின் பெயர் பூபு. ஆனா அது மற்ற பேய்கள போல இல்ல. மற்ற பேய்களெல்லாம் மனிதர்களை பயமுறுத்தும். ஆனா பூபுவுக்கு மனிதர்களையே பார்த்தா பயம். தினமும் அது முயற்சி பண்ணும். ஆனா ஒவ்வொரு தடவையும் அதே தோல்வி. ஒரு நாள் தைரியம் சேர்த்து இன்று கண்டிப்பா பயமுறுத்தணும் என்று முடிவு செய்தது. அந்த நேரம் அருண் என்ற ஒரு சிறுவன் அமைதியாக அந்த வழியில நடந்து வந்தான். இதுதான் வாய்ப்பு என்று நினைத்த பூபு பயமுறுத்த தயாரானது. பூ என்று கத்தினது. ஆனா பயந்தது யாரு தெரியுமா? பூபுதான். அருண் சிரித்துக்கொண்டே அந்த பேயை பார்த்து கையை அசைத்தான். பயப்படாமல் இருந்த அந்த சிறுவனை பார்த்த பூபு மிகவும் ஆச்சரியப்பட்டு விட்டது. சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். அருண் ஒரு முடிவை எடுத்தான். இந்த பூபுவை நான் பயமுறுத்த கற்றுக் கொடுப்பேன். அதற்கு பிறகு தினமும் பயிற்சி, சிரிப்பு, விழுதல், மீண்டும் முயற்சி. ஒரு நாள் சிறிய வெற்றி கிடைத்தது. ஒரு பூனை பயந்து ஓடிவிட்டது. அந்த நிமிஷம் பூபுவின் நம்பிக்கை அதிகரித்தது. ஆனா மற்ற பேய்கள் மீண்டும் வந்து அதை சவால் செய்தார்கள். ஒரு மனிதரை பயமுறுத்தினாதான் நீ உண்மையான பேய் என்று அவர்கள் கூறினர். பயந்திருந்தாலும் அருணின் வார்த்தைகளை நினைத்து பூபு முயற்சி செய்தது. அதற்குள் ஒரு பெரியவர் வந்தார். பூபு தனது முழு தைரியத்தையும் சேர்த்து அந்த பெரியவர்தான் பயந்து கத்தினார். பூபு வெற்றி பெற்றது. அந்த நாள் முதல் பூபு ஒரு தைரியமான பேயாக மாறியது. நண்பன் இருந்தால் பயம் கூட மறைந்து போய்விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.